வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலை. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதற்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாம், ஆனால் அது நின்று போகலை. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போய்கொண்டே இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யணும். தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேத்துங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் இதுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போ உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். வரப்போகும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது. இத்தனை காலமாக நீங்கள் அனுபவித்த வழிகளுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. ஏன் இதை இவ்வளவு உறுதியாக அடித்து சொல்கிறேன் என்றால், இனி வரக்கூடிய நாட்களில் வான் மண்டலத்தில் நிகழக்கூடிய சுபமான கிரக மாற்றங்கள் நேரடியாக உங்கள் ராசியின் மீது ஒரு அபரிமிதமான அதிர்ஷ்ட மழையை பொழிய காத்திருக்கிறது. எந்த ஒரு பதிப்புரிமை அல்லது மறுபயன்பாடு தடைகளும் இல்லாமல் முற்றிலும் உங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த பதிவை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேளுங்கள். உங்கள் தலைவிதியையே ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய பல சூட்சும ரகசியங்கள் இதில் ஆழமாக அடங்கியுள்ளது. பொதுவாக கடகராசியில் பிறந்த நீங்கள் யாருக்கு ஒரு கஷ்டம் என்றாலும் உடனே ஓடிப்போய் உதவி செய்வீர்கள். உங்களிடம் இருக்கிறதை மற்றவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கும் ஒரு மிகவும் இலகிய மனம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது உங்கள் பக்கம் நின்று ஆதரவு கொடுக்க யாருமே இருந்திருக்க மாட்டார்கள். நீங்கள் யாரையெல்லாம் அதிகமாக நேசித்தீர்களோ, முழுமையாக நம்பினீர்களோ, அவர்களே உங்களுக்கு மிகப்பெரிய துரோகங்களை சர்வ சாதாரணமாக செய்திருப்பார்கள். முதுகில் குத்திய வழிகளோடு பல இரவுகள் உறங்காமல் அழுது தீர்த்திருப்பீர்கள். எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் நமக்கு ஏன் இறைவன் இவ்வளவு கஷ்டங்களை தொடர்ந்து கொடுக்கிறார் என்று பலமுறை நீங்கள் நொந்து போயிருப்பீர்கள். மன உளைச்சல், குழப்பம், நாளைக்கு என்ன நடக்குமோ என்று இனம் புரியாத ஒரு பயம், இது எல்லாமே கடந்த சில மாதங்களாகவே உங்களை ரொம்பவே வாட்டி வதைத்து கொண்டிருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். இருள் முற்றிலுமாக விலகி ஒரு புதிய விடியல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகும் முதல் மிகப்பெரிய அதிசயம் உங்களின் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. இவ்வளவு நாளாக ஒரு சிறிய தேவைக்கு கூட மற்றவர்களிடம் கையை ஏந்த வேண்டிய மிக மோசமான நிலைமை உங்களுக்கு இருந்திருக்கலாம். குடும்பத்தை நடத்துவதே ஒரு பெரிய போராட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கும். பணம் கையில் வருவது போல் தோன்றும், ஆனால் அது தங்குவதே இல்லை. வந்த வேகத்தில் விரயமாக விடுகிறது. ஒரு சிறு தொகையை கூட சேமிக்க முடியவில்லையே என்று நீங்கள் ரொம்பவே மனசுடைந்து போயிருப்பீர்கள். கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனைகளிலிருந்து எப்படி தப்பி என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்பீர்கள். பல நேரங்களில் அவமானங்களை சுமந்து கொண்டு வெளியே தலை காட்ட முடியாமல் தவித்திருப்பீர்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் பண வரவில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஏற்றம் வரப்போகிறது. நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வராது என்று முழுமையாக கைவிட்ட ஒரு பெரிய தொகை திடீரென்று உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் யாருக்காவது உதவி செய்வதற்காக கடன் கொடுத்து அவர்கள் அதை திருப்பி கொடுக்காமல் உங்களை அலைக்கழுத்தி கொண்டிருந்தால் அவர்கள் தாமாகவே முன்வந்து அந்த பணத்தை உங்களிடம் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசயம் இந்த நாட்களில் நடக்கும். அதே போல் நீங்கள் வாங்கிய கடன்களை முழுமையாக அடைக்கக்கூடிய அளவுக்கு பல புதிய வருமான வழிகள் உங்களுக்கு தானாகவே திறக்கப் போகிறது. தொட்டதெல்லாம் பொன்னாகவும் ஒரு அற்புதமான பொற்காலம் இது. தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் எந்த ஒரு தடையும் இன்றி உங்கள் கைகளை வந்து சேரும். பண மழையில் நீங்கள் முழுமையாக நனைய போகிறீர்கள் என்பதை அடித்து சொல்லலாம்.
இரண்டாவது மாபெரும் மாற்றம் உங்கள் குடும்ப உறவுகளில் நிகழப்போகிறது. கடக ராசிக்காரர்களான உங்களுக்கு உங்கள் குடும்பம்தான் உலகம். உங்கள் சந்தோஷத்தை விட குடும்பத்தின் சந்தோஷத்திற்காகவே உங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் நீங்கள். ஆனால் அந்த குடும்பத்திற்குள்ளேயே பல சண்டைகள், சச்சரவுகள், மனக்கசப்புகள் இத்தனை நாளாக இருந்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்திருக்கலாம். ஒரு சிறிய விட்டு கொடுத்தல் கூட இல்லாத அளவுக்கு மனதிற்குள் பெரிய விரிசல் ஏற்பட்டு இருக்கும். சில வீடுகளில் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய மிகவும் வருத்தமான சூழல்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம். நம் குடும்பம் மட்டும் ஏன் இப்படி சிதறி கிடக்கிறது, எப்போது நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம் என்று நினைத்து நீங்கள் பல நேரங்களில் கண்ணீர் வடித்திருப்பீர்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய வசந்த காலம் வீசப்போகிறது. உங்கள் இருவருக்கும் இடையே இருந்த மனக்கசப்புகள், ஈகோ, பிடிவாதம் எல்லாமே பனி போல விலகி மீண்டும் ஒரு ஆழமான உண்மையான அன்பு உங்கள் இருவர் மனதிலும் உருவாகும். பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிராக அவதூறு பேசிய உங்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் தங்கள் தவறை உணர்ந்து உங்களை தேடி வந்து பேசுவார்கள். நீண்ட காலமாக தள்ளிப்போன சுபகாரியங்கள், திருமண பேச்சுவார்த்தைகள் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மிக ரொம்ப சிறப்பாக நடந்து முடியும். திருமணமாகிய பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இறைவனிடம் அழுது வேண்டிய தம்பதிகளுக்கு மனம் குளிரக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் வீடு தேடி வரும். வீண் வதந்திகளை நம்பி உங்களை விட்டு விலகி போன உறவுகள் உங்களின் உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களுடன் இணைவார்கள். குடும்பத்தில் இழந்த நிம்மதியை நீங்கள் மறுபடியும் முழுமையாக அனுபவிக்க போகிறீர்கள். பாகப்பிரிவினை மற்றும் சொத்து சம்பந்தமாக நீதிமன்றங்களில் பல வருடங்களாக அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நாட்களில் ஒரு மிகச் சிறப்பான தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக வரப்போகிறது. மூன்றாவது மிகப்பெரிய விஷயம் உங்களை சுற்றியுள்ள எதிரிகளை பற்றியது. கடக ராசிக்காரர்களான நீங்கள் எப்பவுமே மற்றவர்களை ரொம்ப சீக்கிரமாக நம்பி விடுவீர்கள். இந்த ஒரு காரணத்தினாலே உங்கள் கூடவே இருந்து நீங்கள் சாப்பிடும் தட்டிலேயே உங்களுக்கு விஷம் வைப்பது போல பல பேர் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்திருப்பார்கள். உங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்ட நினைத்தவர்கள், உங்கள் பின்னால் குழி பறித்தவர்கள் அனைவரின் முகத்திரையையும் இயற்கை இப்பொழுது நேரடியாக கிழித்தெறிய போகிறது. நீங்கள் யாரையும் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கை அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கவில்லையோ அவர்கள் அனைவரும் நீங்கள் இப்படி புகழின் உச்சிக்கு செல்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்க போகிறார்கள். உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள், வதந்திகள் எல்லாமே காற்றில் பறந்துவிடும். உங்கள் உண்மையான தூய்மையான குணம் என்று என்பதை இந்த சமூகம் முழுமையாக புரிந்து கொள்ளும். இது கூடவே ரொம்ப நாளாக உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கோ இருந்த தீராத உடல்நிலை பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான தீர்வு இந்த நாட்களில் கிடைக்கும். மருத்துவ செலவுகள் ரொம்பவே குறைந்து நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஒரு புதிய உற்சாகத்தோடும் உங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீர்கள். நீண்ட காலமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கப் போகிறது. மனதில் இருந்த இந்த இனம் புரியாத பயம், கலக்கம் எல்லாமே ஓடி போய் ஒரு பெரிய தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை உங்களுக்குள் பிறக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிற இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடாத உயரங்களை தொடுவீர்கள். கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். எவ்வளவு நாளாக குடும்பத்திற்காக, கணவன் மற்றும் குழந்தைகளுக்காக ஓடி ஓடி உழைத்திருப்பீர்கள். உங்கள் ஆசைகளை எல்லாம் உங்கள் மனதிற்குள்ளேயே ஆழமாக புதைத்து வைத்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு என்று ஒரு சிறிய அங்கீகாரம் கூட குடும்பத்தில் கிடைத்திருக்காது. நான் என்ன செய்தாலும் இந்த வீட்டில் யாருக்கும் திருப்தியே இல்லை என்று பலமுறை தனிமையில் அமர்ந்து அழுதிருப்பீர்கள். உங்கள் புகுந்த வீட்டில் குறிப்பாக மாமியார் மற்றும் நாத்தனார் மூலமாக ஏகப்பட்ட மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான பொற்காலம் வந்துவிட்டது. உங்களை இத்தனை நாளாக உதாசனப்படுத்திய அதே சொந்தங்கள் இனி உங்கள் கொண்டாடுவாங்க. சமூகத்திலேயே உங்களுக்கு என்று ஒரு நல்ல மரியாதையும் அந்தஸ்தும் தேடி வரப்போகிறது. நீங்கள் சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், குறிப்பாக வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய கைவினை பொருட்கள், தையல் அல்லது சமையல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தொடங்க இது ரொம்ப அருமையான நேரம். கணவர் உங்களுக்கு முழு ஆதரவாக இருப்பார். உங்களை புரிந்து கொண்டு உங்கள் திறமைக்கு பெரிய அளவில் உதவி செய்வார். அதே போல் படித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி மாணவர்களுக்கு
வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே சிறப்பான நாட்களாக அமைய போகிறது. இது நாள் வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்த முடியாமல் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீர்கள். என்னதான் படித்தாலும் அது மனதில் பதியாமல் ஞாபக மறதி பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் சரஸ்வதி தேவியின் பூரண கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் படிக்கிற விஷயங்கள் அப்படியே உங்கள் மனதில் ஆழமாக பதியும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு, குறிப்பாக அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைப்பதில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்கள் கனவு நனவாக போகிறது. உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய நண்பர்களின் சகவாசம் தானாகவே உங்களை விட்டு விலகிவிடும். சொந்தமாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய பலனை கொடுக்க போகிறது. கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய அளவிலேயே எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது. போட்ட முதலீடு கைக்கு வந்தாலே போதும் என்கின்ற அளவுக்கு அந்த நிலைமை ரொம்பவே மோசமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். உங்கள் தொழில் ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய இந்த சுபமான கிரக மாற்றங்கள் உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப வேகமாக கொண்டு போக போகிறது. நீங்க பல நாள் தூங்காமல் போட்ட திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது செயல் வடிவம் பெறப்போகிறது. புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முதலீடுகளும் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் முன்னாடி ஒரு பெரிய தொழில் அதிபர்களாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம். பல வருடங்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு உங்களை தேடி வரும். கடகராசியில் அடங்கியுள்ள 3 நட்சத்திரங்களுக்கான தனிப்பட்ட பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு ராஜயோக காலம். நியாய தர்மத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு இதுவரை கிடைத்த வழிகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து ஒரு பெரிய பரிசை பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் மிகவும் சுலபமாக முடிவடையும். பெரிய அளவிலான பண வரவு உங்கள் கைகளை வந்து சேரும். அடுத்து பூச நட்சத்திரத்தில் பிறந்த உழைப்பாளிகளான உங்களுக்கு இந்த நேரம் சொத்துக்கள் வாங்கும் யோகத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் சிந்திய வியர்வுக்கெல்லாம் இப்பொழுது பலன் கிடைக்க போகிறது. புதிய வீடு நிலம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். கடைசியாக ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த அறிவாளியான உங்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகிறது. உங்கள் மூளை பலமாக வேலை செய்து நீங்கள் செய்கிற வியாபாரத்தில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவீர்கள். உங்கள் புத்திசாலித்தனத்தை பார்த்து எதிரிகள் மிரண்டு போவார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கண் விழிக்கும் பொழுதே ஒரு புதிய உற்சாகத்தை உணர்வீர்கள். நீண்ட நாட்களாக இருந்த மன குழப்பங்களுக்கு அன்றைக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கும். அன்றைக்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு காரியமும் தடைவின்றி முடிவடையும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணமழை பொழியும் நாள். உழைப்பிற்கு மீறிய ஒரு பெரிய வருமானம் உங்களை தேடி வரும். வரவே வராது என்று நினைத்த பணம் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். உங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு பெரிய அடித்தளத்தை அமைக்கும் காலம் இதோ வந்துவிட்டது. நீங்கள் எடுக்கும் புதிய முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். தெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக இருப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் மிகச்சிறப்பாக நடைபெறும். இந்த அதிர்ஷ்டமான நேரத்தில் நீங்கள் சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாக்கு இந்த நாட்களில் பலிக்கும் என்பதால் யாரிடமும் கோபப்பட்டு கடுமையான வார்த்தைகளை பேசாதீர்கள். எதிர்மறையான வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து ஒருபோதும் உச்சரிக்க வேண்டாம். எனக்கு எப்பொழுதும் கஷ்டம்தான் என்று புலம்புவதை விட்டுவிட்டு நான் வெற்றி பெறுவேன், வென்று காட்டுவேன் என்று முழு நம்பிக்கையான வார்த்தைகளை மட்டும் பேசுங்கள். அதேபோல் முகம் தெரியாத நபர்கள் ஆசை வார்த்தைகள் கூறினால் அதை நம்பி எதிலும் உடனடியாக முதலீடு செய்யாதீர்கள். யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. இறக்கப்பட்டு நீங்கள் யாருக்காவது உதவி செய்ய போய் அது உங்களை சிக்கலில் மாட்டிவிடும் அபாயம் இருக்கிறது. எனவே எதையும் பலமுறை யோசித்து உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து பின்பு நிதானமாக முடிவெடுங்கள். இந்த பொன்னான நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு உங்கள் குலதெய்வ வழிபாடு. இத்தனை காலமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டை மறந்ததும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். எனவே குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்தை
மனதார வணங்கி ஆசி பெற்று வாருங்கள். அப்படி கோவிலுக்கு நேரில் செல்ல முடியாத சூழல்கள் இருப்பவர்கள் வீட்டிலேயே ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை முழு மனதோடு வேண்டிக் கொள்ளுங்கள். காலையில் எழுந்து குளித்து முடித்தவுடன் உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஒரு பித்தளை சொம்பில் சுத்தமான தண்ணீர் வைத்து அதில் சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் துளசி இலை போட்டு குலதெய்வத்தின் பெயரை 3 முறை உச்சரித்து அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். இது உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் கண் திருஷ்டையும் முழுமையாக விரட்டிவிடும். ஏழைகளுக்கும் பசியால் வாடும் வாயில்லா ஜீவன்களுக்கும் உங்களால் முடிந்த உணவை வாங்கிக் கொடுங்கள். இந்த தர்ம காரியங்கள் உங்கள் வெற்றியை பல மடங்கு பிரம்மாண்டமாக அதிகரிக்கும். கடகராசிக்காரர்களான உங்களுக்கு இயற்கையாகவே உள்ளுணர்வு மிகவும் அதிகம். ஆனால் இத்தனை காலமாக உங்களை சூழ்ந்திருந்த கஷ்டங்களால் அந்த உள்ளுணர்வு கூட சரியாக வேலை செய்யாமல் மழுங்கி போய் இருந்திருக்கும். இப்பொழுது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால் உங்கள் உள்ளுணர்வு மிக தெளிவாக உங்களுக்கு வழிகாட்டும். உங்கள் மனது என்ன சொல்கிறதோ அதை மட்டும் முழுமையாக நம்பி செயல்படுங்கள். மற்றவர்கள் சொல்வதை கேட்டு தேவையில்லாமல் புலம்ப வேண்டாம். உங்களுடைய நேர்மைக்கும் கடின உழைப்பிற்கும் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய பரிசை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. இத்தனை காலமாக நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் எல்லாம் ஒரு முழுமையான விடை கிடைக்கப் போகிறது. இனிமேல் உங்கள் வம்சமே தலை நிமிர்ந்து செழிப்பாக வாழக்கூடிய மாபெரும் பொற்காலம் வந்துவிட்டது. இறைவனின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் அருளும் என்றென்றும் உங்களுக்கு ஒரு அரண் போல துணையாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் தடையின்றி நிறைவேறி எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழப் போகிறீர்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.